இப்படி உசுப்பேத்தி உசுப்பேத்தியே உடம்ப ரணகலமாக்கிடுறாங்கய்யா. இப்படிதாங்க கங்குவா படத்துக்கு ஹைப்ப குடுத்து குடுத்து, இந்த படத்த பார்த்த நமக்கு மன உளைச்சலே ஏற்பட்டுருச்சு. இந்த கங்குவா படம் ரிலீஸ் ஆறதுக்கு முன்னாடியே கொஞ்ச நெஞ்ச பேச்சா பேசுனாங்க. இஷ்டத்துக்கு ஹைப்ப குடுத்தாங்க. சூர்யாலாம் என்ன சொன்னாரு? இந்த படத்த பார்த்து இந்தியா ஃபுல்லா வாய பொளந்து பார்க்க போது. அப்படி இந்த படம் இருக்க போதுன்னு, இவ்ளோ பெரிய ஹைப்ப வந்து குடுத்தாரு. இவர் தான் இப்படி சொன்னாருன்னு பார்த்தா, ஞானவேல் ராஜா இருந்துகிட்டு, இந்த படத்துக்கு நான் 1000 கோடி வசூலெல்லாம் வந்து எதிர்பார்க்கல. 2000 கோடி வசூல வந்து எதிர்பார்க்கிறேன். அந்த அளவுக்கு இந்த படம் சூப்பரா வந்து இருக்க போதுன்னு, அவர் ஒரு பக்கம் ஹைப்ப குடுக்க, இதெல்லாம் பார்த்து நம்ம வந்து ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆயிட்டோங்க. படம் வேற லெவல்ல இருக்க போது போல. எப்படியாவது இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போயே ஆகணும். சும்மா தெறிக்க விட போது படம் அப்படின்னு, ரொம்ப ஆசையா இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸோட படம் பார்க்க போனோம். ஆனா இந்த படத்த பார்த்து நம்ம வாய பொளந்தோமான்னு கேட்டா, பணத்த இழந்தது மிச்சம். அந்த அளவுக்கு படத்துல ஒண்ணுமே விளங்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா கிரிஞ்சு. அதுக்கப்புறமாவது படம் கொஞ்சமாவது பிக்கப் ஆகும் பிக்கப் ஆகும்ன்னு பார்த்தா, எங்க கத்தி கத்தி காது வலி வந்தது தான் மிச்சம். ஒட்டு மொத்தத்துல இந்த படத்த பார்த்ததுல ரூ. 200 பணம் வேஸ்ட்டு, காது வலி வந்தது எல்லாம் சேர்ந்து, இந்த படத்த பார்த்த நமக்கு ஒரு பெரிய மன உளைச்சலே ஏற்பட்டுருச்சுங்க. சரிப்பா இந்த படம் பார்த்த நமக்கே இம்புட்டு நட்டம்னா, இந்த படத்த எடுத்த சூர்யாவுக்கு பெரிய நட்டம் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதாங்க வந்து இல்ல. அவங்க ரொம்ப விவரமாத்தே மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காங்க. கேட்டா என்ன சொல்வாங்க? இந்த படத்துக்கு நாங்க 300 கோடி செலவு பண்ணியிருக்கோம். எக்கச்சக்கமான ஒர்க்க பண்ணியிருக்கோம் அப்படின்னு தானே சொல்றாங்க. ஆனா கணக்கெடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த படத்துக்கு 50 கோடி கூட செலவாயிருக்காதுங்க. ஆனா பில்டப் மட்டும் இந்த படத்துக்கு அத பண்ணோம், இத பண்ணோம்னு சொல்லி எக்கச்சக்கமான ஹைப்ப வந்து ஏத்தி விட்டுட்டாங்க. ஏன்னா அவங்களோட பிளானே அதுதான். குப்பையான படத்த எடுத்து வச்சுட்டு, இந்த படத்த நல்லா ப்ரமோட் பண்ணோம் அப்புட்ன்னா, ஃபர்ஸ்ட்டு 3 நாளு ஆடியன்ஸ் வந்து இந்த படத்த பார்க்கறதுக்கு குவிவாங்க. அதிலயே நம்ம போட்ட காச எடுத்துடலாம். இதுதான் நம்மளோட டார்கெட் அப்படின்னு, இதையே இப்ப தமிழ் சினிமால எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க, இதனால தான் இந்த படம் ரிலீஸ் ஆறதுக்கு முன்னாடி, இந்த படம் அப்படி இருக்க போது, இப்படி இருக்க போதுன்னு நெறைய ஹைப்ப வந்து கிரியேட் பண்ணாங்க. இந்த ஹைப்ப பார்த்துட்டு, உண்மையிலே இந்த படம் நல்லாருக்கு போல அப்படின்னு, நெறைய பேர் எங்கெங்க இருந்தோ, இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஷோ லேட்டா போடுறாங்க அப்புட்ன்னா, வேற வேற ஸ்டேட்டுக்கு கூட போயி மார்னிங் ஷோ பார்த்து, அவ்ளோ தூரம் கஷ்டப்பட்டு போய் படம் பார்த்தவங்களுக்கு, ஏமாற்றம் தாங்க மிஞ்சுச்சு. எந்த அளவுக்கு மக்கள ஏமாத்துறாங்க அப்படின்றத நீங்களே வந்து பாருங்க. இப்பல்லாம் இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலே இவங்களுக்கு நம்ம சொல்ற கருத்து என்ன அப்டின்னா, நீங்க உண்மையிலே படத்த ப்ரமோட் பண்ணணும் அப்டின்ற அவசியமே கிடையாது. நீங்க நல்ல படம் எடுத்தீங்கனாலே போதும், மக்களே அதுக்கான ப்ரமோஷன் வேலைய வந்து பார்த்துக்குவாங்க. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ வந்து நம்ம அமரன் படத்துல இருந்து பல படத்த வந்து சொல்லலாம். ஏன்னா அமரன் படம் தீபாவளி அப்ப தான் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்துக்கு ஒண்ணும் அவ்ளோ ப்ரமோஷன்லாம் வந்து பண்ணலையே! ஆனா அந்த படத்த பார்த்த மக்கள் என்ன பண்ணாங்க? இந்த படம் சூப்பரா இருக்கு. இந்த படத்த போய் பாருங்க, பாருங்கன்னு நெறைய பேத்துக்கு சொல்லி, சொல்லி கூட்டம் கூட்டமா அந்த படத்துக்கு போனாங்க. பாருங்க, இதனால தான் இந்த படத்த வந்து இப்ப ஓடிடில ரிலீஸ் பண்ற டேட்ட கூட இப்போ வந்து போஸ்ட்போன் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு இவ்ளோ பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு அப்டின்னா, இதுக்கு காரணம் என்ன? இந்த படத்துல அவங்க போட்ட ஒர்க்கு, ஹார்ட் ஒர்க் எல்லாத்துனால தான் இந்த படம் இவ்ளோ வெற்றி அடைஞ்சிருக்கு. இவ்வளவு ஏன் லப்பர் பந்து படம் ரிலீஸ் ஆகி எவ்வளவோ நாள் கழிச்சும், இப்பவும் அந்த படத்துக்கு ஒரு பஸ் இருக்கு. மஞ்சுமல் பாய்ஸ்லேருந்து இந்த மாரி சாதாரண படங்கள் எல்லாமே எப்படி ஹிட் ஆச்சு அப்டின்னா, இந்த படத்துக்கு பண்ண ப்ரமோஷன்னால இல்ல. இந்த படத்த பார்த்துட்டு வந்த மக்கள், இந்த படத்துல கன்டென்ட் நல்லா இருக்கு அப்டின்னு திரும்ப திரும்ப போய் இந்த படத்த வந்து பார்த்தாங்க. அதனால நீங்க நல்ல கதையில படம் எடுத்தீங்க அப்டின்னா, தாராளமா மக்கள் பார்ப்பாங்க. அதுக்கு ப்ரமோஷன் தேவையே இல்ல. அத விட்டுட்டு, நீங்க வந்து ஒரு குப்ப படத்த எடுத்து வச்சுட்டு, ப்ரமோட் பண்ணி மக்கள ஏமாத்தணும்னு நெனச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ரொம்ப மோசமான வேலையா தான் வந்து இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கங்குவா படத்த நீங்க பார்த்திருந்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு இந்த படம் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்டின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.